பாரதிதாசன் தமிழின் எந்த பண்பை இளமைக்கு பால் என்கிறார்? புலமை, அன்பு, அறிவு, கவிதை. சரியான பதில் சி. அறிவு. சமூக வளர்ச்சி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சமூகம் கூட்டல் வளர்ச்சி, சமூக கூட்டல் வளர்ச்சி, சமோ கூட்டல் வளர்ச்சி, சமூக கூட்டல் அலர்ச்சி. சரியான பதில் ஏ. சமூகம் கூட்டல் வளர்ச்சி. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம், முத்தரசு, கலியபெருமாள். சரியான பதில் பி. கனக சுப்புரத்தினம். செம்மை கூட்டல் பயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செம்பயிர், செம்மை பயிர், செம்பயிர், செம்மை பயிர். சரியான பதில் ஏ. செம்பயிர். இன்பத்தமிழ் பாடலில் தமிழ் எதற்கு கவிதை என்று கூறப்படுகிறது? அதன் அழகிற்கு, அதன் பொருளுக்கு, அதன் புலமைக்கு, அது தமிழுக்கு அழகு சேர்ப்பதால். சரியான பதில் டி. அது தமிழுக்கு அழகு சேர்ப்பதால். பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? அண்ணா, தந்தை பெரியார், காமராசர், பாரதியார். சரியான பதில் பி. தந்தை பெரியார். தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோள். இங்கு தோள் என்பதன் பொருள் என்ன? உறுதுணை, வலிமை, பாதுகாப்பு, துணை. சரியான பதில் டி. துணை. உயிருக்கு நேர் என்று தமிழுக்கு உவமையாக கூறப்படுவது என்ன? அமுது, நிலவு, மனம், இளமை. சரியான பதில் ஏ. அமுது. பாரதிதாசன் எந்த தலைப்புகளில் கவிதைகள் எழுதியுள்ளார்? பெண் கல்வி, பொது உடைமை, பகுத்தறிவு, அனைத்தும். சரியான பதில் டி. அனைத்தும். விளைவுக்கு நீர் என்பது எதை குறிக்கிறது? நீரும் விளைச்சலும், தமிழுக்கும் விளைச்சலுக்கும் உள்ள தொடர்பு, அறிவுக்கு வளர்ச்சி தருவதால், விளைச்சலுக்கு நீர் அவசியம். சரியான பதில் சி. அறிவுக்கு வளர்ச்சி தருவதால். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? கம்பர், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், திருவள்ளுவர். சரியான பதில் பி. இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எதை குறிக்கும் காப்பியம்? சிலம்பின் அதிகாரம், சிலம்பின் சிறப்பு, சிலம்பின் கதை, சிலம்பின் புகழ். சரியான பதில் ஏ. சிலம்பின் அதிகாரம். இளங்கோவடிகள் எந்த அரசர் மரபினைச் சேர்ந்தவர்? சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர். சரியான பதில் ஏ. சேரர். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கிபி 2ஆம் நூற்றாண்டு, கிபி முதல் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு, கிபி 4ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் ஏ. கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய இரண்டும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஐம்பெரும் காப்பியங்கள், இரட்டை காப்பியங்கள்,
ஐஞ்சிறுகாப்பியங்கள், முப்பெரும் காப்பியங்கள். சரியான பதில் பி. இரட்டை காப்பியங்கள். திங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சூரியன், மழை, நிலவு, கடல். சரியான பதில் சி. நிலவு. மாமழை என்ற சொல்லின் பொருள் என்ன? பெரிய மழை, வானம், காற்று, இடி. சரியான பதில் ஏ. பெரிய மழை. காவிரி என்ற சொல்லுக்கு காவிரி என்று பெயரிட காரணம் என்ன? காவிரி ஆறு அங்கு இருப்பதால், கார் மேகத்திலிருந்து மழை பெய்து நாட்டை வளமாக்குவதால், கார் மேகம் இங்கிருப்பதால், இவை எதுவுமில்லை. சரியான பதில் பி. கார் மேகத்திலிருந்து மழை பெய்து நாட்டை வளமாக்குவதால். சிலப்பதிகாரம் கூறும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற உண்மை எதை குறிக்கிறது? முன் செய்த வினைக்கு சரியான பலன் கிடைக்கும், வீரனுக்கு வீரமான பலன் கிடைக்கும், காதல் வெற்றி பெறும், நல்லவர்களுக்கு மட்டுமே நல்லது நடக்கும். சரியான பதில் ஏ. முன் செய்த வினைக்கு சரியான பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி. சிலப்பதிகாரம் எழுதியவர் யார்? கம்பர், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், பரணர்.